ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புது மாப்பிள்ளை டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது இடியப்ப பிரியாணி. இடியப்ப பிரியாணி வந்து புது மாப்பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னரில் செஞ்சு வைப்பாங்க எங்கள் ஊர்லலாம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடியப்ப பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலேருந்து தான் நான் வந்து இன்றைக்கி இந்த இடியப்ப பிரியாணி பண்ண போகிறேன். காலையில் செஞ்ச இடியப்பம் நான் ஈவினிங் டைம் தான் நான் வந்து இப்போ வந்து இடியப்ப பிரியாணி நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து நான் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற இடியப்பத்தை சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோலை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் நீங்கள் மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் வாசனை பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தாராளமாகவே கொடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இடியப்பத்துலேயும் உப்பு இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, ஒரு சின்ன தக்காளியும் அதுக்கப்புறம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கறி மசாலாவும் நல்லா ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டை வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அதை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டு ஃபுல்லாக வந்து நல்லா அது ஸ்க்ரம்பிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிச்சு வச்சுருந்த இந்த இடியப்பத்தை நம்ம சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து கிளறி விடணும். இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு நம்ம அந்த ஹீட்டோடு நம்ம கிளறினா உப்புமா மாதிரி களி மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறையாவே இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் கூட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உதிரி உதிரியாக வரா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இடியப்ப பிரியாணி ரெடி. இது எங்கள் ஊர் ஸ்டைலெல்லாம் மாப்பிள்ளைங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஆயினா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. பட்டு ரொம்ப பெக்யூலியராக வந்து புது மாப்பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.